பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு தீமையும் அணுகாமல் பாதுகாத்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுப்போம். நம் இயேசுவிடத்தில் கேட்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். சில காரியங்கள் தாமதித்தாலும் தேவன் அதை நிறைவேற்றாமல் விடுவதில்லை. ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்களை ஆண்டவர் 7 வழியாய் திருப்பி அனுக்கிறவராயிருக்கிறார். அது பிரச்சனையானாலும் சரி, எந்த மனிதர்களானாலும் சரி, எந்த சூழ்நிலைகளானாலும் சரி, எதை கண்டும் நாம் பயமடையவோ திகிலடையவோ வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவருடைய பாதம் ஒன்றே நமக்கு தஞ்சம் என்று நாம் அவரிடத்தில் ஆண்டி வரும் பொழுது நமக்கான பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம்மை ஆண்டவர் செழிப்பான வழிகளில் நடத்துகிறவராயிருக்கிறார். நம்மை நீடூற்றுகின்ற அண்டையில் நடத்தி நம் வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவசித்து அதை விட்டு விடாமல் நாம் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் உபயோகிக்க வேண்டும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் ஆனோதினம் நீர் வானைந்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணான் ஆனோதினம் நீர் வானைந்திடுமே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கன்னு நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளிலும் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாய் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வணைந்து இந்த சமுதாயத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து நம்மை அழகாய் வடிவமைத்து நமக்கு உருவம் கொடுத்து பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு குயவனாய் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசித்து அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளலாம். அதே போல் அனுதினமும் கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த நாளை துவங்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்ளுகிறோம். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மனதில் வைத்து அநேக நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது போல் இந்த சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லை எங்களுடைய சப்ஸ்கிரைபரை இதில் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காகவோ இந்த வீடியோஸ் போடப்படலை. ஆண்டவருடைய அன்பு எல்லாருடைய இருதயத்திலும் விதைக்கப்பட வேண்டும். அதே போல் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு போடப்படுகிற இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணி ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாய் ஒவ்வொருவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய விசுவாசத்திலும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.